ஹாய் ஹலோ காய்ஸ், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சமாவது புரியும் மீஷோ பிஸ்னஸ்னால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து நான் ஜிஎஸ்டி அக்கௌண்ட் வச்சு தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் மீஷோவில். ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சேல் பண்ணலாம். எப்படின்னா என்ரால்மெண்ட் ஐடியை வச்சு நம்ம சேல் பண்ணலாம். என்ரால்மெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒரு ஐடி நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஐடியை வச்சு நம்ம மீஷோவில் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு லெவலில் மட்டும்தான் சேல் பண்ண முடியும். என்னோட சஜஷன் என்னன்னா, ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் சேல் பண்ணலான்னு ஏதோ ஐடியா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம விட்டுறலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நம்ம சேல் பண்ணுறதுனால ஆர்டர்ஸும் கம்மியாக தான் வரும். ஸ்டார்டிங்கில் மீஷோவில் இந்த ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ணுறதுனால ஆர்டர்ஸ் கொஞ்சம் வரும். அது வந்து ப்ரமோஷன் எதுவுமே இல்லாமல் ஆர்டர்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா ரிட்டர்னுமே அதிகமாக வரும். உங்களுக்கு ஒரு 10 ஆர்டர் வருதுன்னா அதில் ஒரு 5 ரிட்டன் வரும். எப்படினாலுமே கஸ்டமர் ரிட்டனாகவும் இருக்கலாம், இல்லை வந்து கொரியர் ரிட்டனாகவும் இருக்கலாம். கொரியர் ரிட்டன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, டெலிவரி பாய் வந்து 3 நாள் அட்டன் பண்ணுவாங்க. 3 நாள் அட்டன் பண்ணியும் கஸ்டமர் ஃபோன் எடுக்கல, நாட் ரீச்சபிள் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து கொரியர் ரிட்டன், இல்லைனா கொரியர் பாயே வந்துட்டு ஏதாவது சுச்சுவேஷன்னால அவர் கேன்சல் பண்ணியிருக்கலாம். அதை வந்து கொரியர் ரிட்டன் சொல்லுவாங்க. கஸ்டமர் ரிட்டனா என்ன, இப்போ கஸ்டமர் வாங்கிட்டு அவருக்கு வந்து குவாலிட்டி நல்லா இல்லை, இல்லைனா வந்து டேமேஜாக இருக்குது பொருள், இல்லை வேறு பொருள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அவர் வந்து ரிட்டன் பண்ணலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிட்டன். நான் ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ணதில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 ரூபா. இது 3 மாதம் சேர்த்தி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை இன்ஃப்ளூயன்சர் பார்த்து இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்த்து வந்திருப்போம். இ-காமர்ஸ்குள்ளே இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி வேலைக்கு போயிட்டே இருக்கோம், இதில் எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி வந்திருப்போம். இருந்தாலுமே இவ்வளோ கம்மியாக நம்ம அமௌண்ட் பார்க்கும்போது டிமோட்டிவேட் ஆகி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போக தான் பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு பண்ணால் ரிட்டர்ன் வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லை, எந்த பிஸ்னஸ்க்குள்ளே உள்ளே போனீங்கனாலுமே ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு சேல் பண்ணால் நிறைய ஆர்டர் வருமானு கேட்பீங்க. ஆனால் நிறைய ஆர்டர் வரலாம். நான் வந்து இன்னும் அது மாதிரி ஆர்டர்ஸ் எதுவும் பார்க்கல. ஆர்டர் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். என்னோட இன்னொரு சஜஷன் என்னென்னா, நீங்கள் மினிமம் லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பிஸ்னஸை. ஏன்னா பெருசாக அமௌண்ட்டு போட்டு உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸே வரல, இல்லை ரிட்டர்ன் மட்டும் அதிகமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிமோட்டிவேஷன் தான் ஆகும். வீடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க, என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மினிமம் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே சேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வடக்கு நண்பர்கள் அதிகமாக ஆர்டர் போடலாம். ஆர்டர் போடும்போது பார்த்திங்கன்னா ஸ்கேமும் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஸ்ட்லி ஐட்டம் எல்லாம் வந்து சூஸ் பண்ணாதீங்க ப்ராடக்ட்டில். என்னோட சஜஷன் அது. நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஐட்டமாக இருக்கணும். நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பொருளை வாங்குவீங்களா, அதாவது நீங்கள் கஸ்டமராக இருந்து பாருங்கள், வாங்கினா ஒர்த்தா இல்லையா. நீங்கள் ஒரு கஸ்டமராக போய் அந்த பொருள் நானாக இருந்தால் வாங்குவேனா அந்த இடத்துல அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ பேமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆயிரும் நமக்கு வரக்கு. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணிடுறோம். டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி ஆகி கஸ்டமருக்கு ஒரு 7 நாள் கொடுப்பாங்க ரிட்டர்ன் பாலிசின்னு. அந்த ரிட்டர்ன் பாலிசி முடிகிற வரைக்கும் கஸ்டமர் ரிட்டனே போடல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த 7 நாளுக்கு அப்புறம் ஒரு டேட் கொடுப்பாங்க. பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. இப்போ கஸ்டமர் வந்து ரிட்டன் போட்டாங்க அப்படின்னா, கஸ்டமர் ரிட்டனாக இருந்தால் நமக்கு வரக்கு 10 நாள் மேலே ஆகும். சப்போஸ் அது வரலினாலுமே நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த பேமெண்ட் வந்து வாங்கிக்கலாம். இப்போ கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணி நமக்கு ப்ராடக்ட் வருதுன்னா அதுக்கு வந்து டெலிவரி பாய் வந்து நமக்கு சும்மாலாம் எடுத்துகிட்டு வந்து தரமாட்டாங்க. ஏன்னா வந்து டெலிவரி பார்ட்னர் சைடு வந்து பார்த்திங்கன்னா 165, 155, 145 அப்படி வந்து நமக்கு இந்த வர்ற பேமெண்ட்லேருந்தே நமக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க கஸ்டமர் ரிட்டர்ன் ஆச்சுன்னா. கொரியர் ரிட்டர்ன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள் அட்டன் பண்ணுறாங்க, கஸ்டமர் வாங்கவே இல்லை அப்படின்னாலுமே ஒரு 1 வீக் அப்படிங்கும்போது நமக்கு பொருள் கைக்கு வந்துடும். அதுக்கு வந்து இவங்க என்ன சார்ஜஸுமே பண்ண மாட்டாங்க. பேக்கிங் மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வடக்கு நண்பர்கிட்ட தான் வாங்கினேன் பாக்ஸு. அதுக்கப்புறம் அந்த ரோல் எல்லாம் வாங்கினேன். அதுவும் மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500க்குள்ளே தான் நான் வாங்கினேன்.
உங்களுக்கு ஆர்டர் வந்து நீங்கள் பேக் பண்ணி வச்சுட்டு இப்போ டெலிவரி பாய் கூப்பிடுவாரான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம்னா கூப்பிடுவாங்க, ஒரு டைம் வந்து கூப்பிட்றதுக்கு லேட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ உங்கள் ஏரியாவுக்கு வந்து ஒரு டெலிவரி பாய் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் ஃபஸ்ட் ஆர்டர், அவரோட நம்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பர்சனலாக கூப்பிட்டு எப்போ வருவீங்க அந்த டைம்னு கேட்டுக்குங்க. அப்படி கேட்டு நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு ஏதாவது வீடியோ போட முடிச்சா நான் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.